நடுவில் நீங்கள் ஜெயிலுக்கு போயிருக்கீங்களா? ஏயா உனக்கு ஏன் இந்த ஆசை? 1985 ஆசிரியர்களுடைய போராட்டத்தில் ஈடுபட்டு மதுரை ஜெயிலில் 15 நாள் இருந்தேன். அதுதான் நான் போன ஜெயிலு. அந்த ஜெயிலில் இருந்தப்போ 15 நாள் கழித்து ரிலீஸ் பண்ண பிற்பாடு கைதிகள்லாம் வந்து, சார் இன்னும் ஒரு 4 நாள் இருந்துட்டு போங்க சார். நாங்கள் இது என்ன மாமியார் வீடா? கிளம்பணும்டா சார். நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம் சார், நீங்கள் மட்டும் இருங்க சார். நீங்கள் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு எப்படி பொழுது போச்சு? பட்டிமன்றம், பழைய பாட்டு, கச்சேரி கிளப்பிட்டீங்க சார். இன்னொருத்தன் சொன்னால், சார் போயிட்டு திருப்பி வந்துடுங்க சார், நாங்கள் ஐடியா கொடுக்குறோன்னா. திருப்பி லியோனி இந்த ஜெயிலுக்கு வருவேன்னா ஒரு போராட்டம் நடத்தி மக்களுக்கான போராட்டத்தில் ஈடுபட்டு தான்டா ஜெயிலுக்கு வருவேன்னு சொல்லிட்டு வந்தேன். அன்னைக்கு கல்வி கடன் வாங்கி படிக்கணும்னு ட்ரை பண்ணுறான். அவன் படித்து முடித்த உடனே வேலை கிடைக்கல. வாங்கிய கடனை கட்டாதவர்கள்னு திருட்டு பைய படத்தை போடுற மாதிரி பேங்க் வாசலில் ஃபோட்டோ ஒட்டி வச்சிடுறான் கிங்ஃபிஷர் ஓனர். அங்கே இருந்துட்டு, நான் இந்தியாவுக்கு ஜெயிலுக்கு வரணும்னா எனக்கு சகல வசதிகளோட ஜெயில் வேணும். நடுவர் அவர்களே, இங்கே நெறியோடு இருந்தால் இந்த சமுதாயத்தில் மதிப்பே கிடையாது. நீங்கள் பொருளோடு இருந்தால் தான் ஜெயிலில் போட்டால் கூட பெயில் எடுக்க முடியும். புரிஞ்சுதா?